டிஎன்பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். எப்பயும் போல் நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி எல்லோரும் கமெண்டில் 2027 நான் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டு விடுங்க. கமெண்ட் போட்டிங்களா? போடாதவங்க போட்டுருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பாலிட்டி 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பிலிருந்து ஒன்லைனர் கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். அதோட அந்த லெசனோட முழு தகவல்களையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? பகுதி 20. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? பகுதி 20. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 29. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 29. எந்த சபையில் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையில். எந்த சபையில் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையில். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது 8 அட்டவணைகள், 22 பாகங்கள், 395 சரத்துக்கள் இருந்தன. இது சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தனது கைப்பட இத்தாலி பாணியில் எழுதியவர் யார்? பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தனது கைப்பட இத்தாலி பாணியில் எழுதியவர் யார்? பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. அரசியலமைப்பினை எத்தனை வழிகளில் திருத்த முடியும்? 3 வழிகளில். அரசியலமைப்பினை எத்தனை வழிகளில் திருத்த முடியும்? 3 வழிகளில். 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி தலைமையில் எத்தனையாவது நிர்வாக சீர்திருத்தக் குழு அமைக்கப்பட்டது? 2வது நிர்வாக சீர்திருத்தக் குழு. 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி தலைமையில் எத்தனையாவது நிர்வாக சீர்திருத்தக் குழு அமைக்கப்பட்டது? 2வது நிர்வாக சீர்திருத்தக் குழு. தேசிய அவசர நிலை இந்தியாவில் 3 முறை போடப்பட்டது. இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? சரியான கூற்று. எந்தெந்த வருடங்கள்னா 1962, 1971, 1975. தேசிய அவசர நிலை சரத்து எந்த சரத்துன்னா 352 சரத்து. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? பகுதி 17. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எந்த பகுதி? பகுதி 17. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு 2 1 பங்கு ஆதரவான வாக்குகளை பெற வேண்டும். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? தவறான கூற்று. 2 1 பங்கு இல்லை. 2 1 பங்கு அப்படிங்கிறது தப்பு. 3 2 பங்கு. நெக்ஸ்ட், குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம். குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் வரிகளை பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 270. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் வரியை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 270. 343 முதல் 351 வரை உள்ள சரத்துகள் எதை பற்றி குறிப்பிடுகின்றன? அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. 343லேருந்து 351 வரை உள்ள சரத்துகள் எதை பற்றி குறிப்பிடுதுன்னா அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுது. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி 4. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? தவறான கூற்று. ஏன்னா அது பகுதி 3ல் தான் இருக்குது. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி எதில் இருக்குது? பகுதி 3ல் தான் இருக்குது. 2008ஆம் ஆண்டு எந்த மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டன? எந்தெந்த மொழிகள்னா கன்னடம், தெலுங்கு 2 மொழிகள். 2008ஆம் ஆண்டு எந்தெந்த மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டன? 2 மொழிகள். அது என்னென்னா கன்னடம், தெலுங்கு. 12 முதல் 35 வரை சரத்துக்கள் எதை பற்றி குறிப்பிடுகின்றன? அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகின்றன. அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் எதிலிருந்து எது வரைக்கும்? அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகின்ற சரத்துக்கள் எதிலிருந்து எது வரைக்கும்? 12 முதல் 35 வரைக்கும். அடிப்படை உரிமைகளுக்கு மேலும் செயல்திறன் அளிப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறும் சரத்து 35. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற முழக்கங்கள் எந்த புரட்சியின் மூலம் உருவானவை? பிரெஞ்சு புரட்சி 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற முழக்கங்கள் எந்த புரட்சியின் மூலம் உருவாச்சு? பிரெஞ்சு புரட்சியின் மூலம். அது எந்த வருஷம்? 1789.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருக்கிறோம். 29 முதல் 30 வரை உள்ள சரத்துக்கள் கல்வி, கலாச்சாரம், உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள். இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? சரியான கூற்றுதான். 29 முதல் 30 வரை உள்ள சரத்துக்கள் எதை குறிப்பிடுது? கல்வி, கலாச்சாரம் மற்றும் உரிமையை பற்றி குறிப்பிடுது. 5 துறைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 42வது சட்ட திருத்தத்தின்படி. 42வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை துறைகள் மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றினாங்க? 5 துறைகள் மாற்றினாங்க. சரத்து 31 எந்த உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. சரத்து 31 எந்த உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் 389, மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள் 95. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? தவறான கூற்று. ஏன்னா அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் 389, அது கரெக்டு. மாகாண பிரதிநிதிகள் 292 கரெக்டு. ஆனால் சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள் 95 கிடையாது, 93. இதுதான் தப்பு. சரத்து 15 எவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என குறிப்பிடுகின்றது? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம். இந்த 5ல் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. சரத்து 15 எவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என குறிப்பிடுது? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம். குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிப்பார்? சரத்து 352. குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிப்பார்? சரத்து 352. நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்கும் சரத்து எது? சரத்து 360. நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்கும் சரத்து எது? சரத்து 360. 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் வெங்கடாச்சலயா குழு. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? தவறான கூற்று. 1983ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்னன்னா சர்க்காரியா குழு. எந்த குழு? சர்க்காரியா குழு. இது யார் அமைச்சாங்கன்னா பிரதமர் இந்திரா காந்தி இருக்கும்போது தான் இந்த குழுவை அமைச்சாங்க. 20 மற்றும் 21 சரத்து எந்த நிலையின் போது நிறுத்தி வைக்க முடியாத அடிப்படை உரிமைகளுக்கான சரத்து ஆகும்? தேசிய அவசர நிலையின் போது. தேசிய அவசர நிலையின் போது எந்தெந்த சரத்துக்கள் நிறுத்தி வைக்க முடியாது? 20 மற்றும் 21 சரத்து நிறுத்தி வைக்க முடியாது. உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன? 5 வகையான நீதி பேராணை. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து 31. இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? தவறான கூற்று. ஏன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் சரத்து எத்தனாவது சரத்துன்னா சரத்து 30. சொத்துரிமை எந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது? 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட், சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு எந்த கோட்பாடுகளின் 3 பிரிவுகள் ஆகும்? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் எத்தனை பிரிவுகள் இருக்குது? 3 பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பிரிவுகள் என்னென்னா சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தன? 10 அடிப்படை கடமைகள். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ஸ்பெயின். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்றுதான். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்தோம். அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு எது? ஸ்பெயின் நாடு தான் முதல்ல அறிமுகப்படுத்துச்சு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு அந்த வருவாய் முழுவதையும் மாநில அரசு வைத்துக்கொள்ளும் வரிகளை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? சரத்து 268.
மத்திய அரசு விதிக்கும், ஆனால் மாநில அரசு வசூலிக்கும். ஆனால் அந்த வருவாயை முழுவதும் மாநில அரசே வச்சுக்கும். அதை பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன சரத்துன்னா சரத்து 268. முகவுரையில் உள்ள தொடர்கள் யாவை? இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த ஃபார்மேட்டில் தான் படிக்கணும், மாற்றி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு இறையாண்மை தான் வரணும், செகண்டு சமதர்மம் தான் வரணும், தேர்டு சமயச்சார்பற்ற வரணும், ஃபோர்த்து ஜனநாயகம் தான் வரணும், ஃபிஃப்த்து தான் குடியரசு வரணும். முகவுரையில் உள்ள தொடர்கள் என்னென்ன? இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. சமய சார்பு உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும்னா 25 முதல் 28 வரை. சமய சார்பு உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் என்னென்ன? 25 முதல் 28 வரை. சமயம் தொடர்பான செலவுகளுக்கு வரி இல்லை, வரி கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சரத்து என்ன சரத்துன்னா சரத்து 27. சமயம் தொடர்பான செலவுகளுக்கு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிற சரத்து என்ன சரத்து? சரத்து 27. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து என்னது? சரத்து 23. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து 21A. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. இந்த வீடியோவில் 40 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஒன்லைனர் கொஸ்டினாக கொடுத்துருக்குறேன், ஆன்சர் இல்லாமல் தான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? எல்லோரும் இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டால் தான் நம்ம 2026 நம்ம வர்ற கொஸ்டின் எல்லாம் நம்மளால் அடிக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்குறேன், நோ ஆப்ஷனல் கொஸ்டினாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவில் இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலமைப்பு கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்கா. அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைச்சரவை தூதுக்குழுவால் 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர், 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண ஆணையர்கள் 3 பேர். அந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவும், நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும், துணைத் தலைவராக ஹச்சி முகர்ஜியும், வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடந்தது. அதில் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் 2473. இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி. அம்பேத்கர். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டவரைவு குழு தலைவரும் டாக்டர் பி. அம்பேத்கர். நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 29, 1949. அரசியலமைப்பு நம்ம உருவாக்கப்பட்ட போது இந்த அட்டவணைகள் எத்தனைன்னா 8, பாகங்கள் 22, சட்டப்பிரிவுகள் 395. அந்த அரசியலமைப்பு நமக்கு நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி 26, 1950. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தின நாளாக நம்ம கொண்டாடுறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. இந்தியாவில் நமக்கு வாக்களிக்கிறதுக்கு எத்தனை வயதுன்னா 18 வயது. அடுத்து முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என முகவுரையை சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வரைக்கும் முகவுரை ஒரு டைம் தான் திருத்திருக்கிறாங்க. அந்த திருத்தப்பட்ட முகவுரையை திருத்தினாங்களா? அது எப்போ திருத்தினாங்கன்னா 1976 திருத்தினாங்க. இந்த சட்ட திருத்தப்படி திருத்தினாங்கன்னா 42வது சட்ட திருத்தப்படி. அப்படி திருத்தும்போது என்னென்ன சொற்கள் சேர்த்தாங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் எந்த புரட்சியின் மூலம் வந்ததுன்னா பிரெஞ்சு புரட்சி 1789. சிட்டிசன் என்ற சொல்லுக்கு என்ன பேருன்னா சிவிக்ஸு. சிவிக்ஸ் என்ற சொல் எதுலேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் மொழியில் வந்துச்சு. சிவிக்ஸ் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்னா நகர அரசில் வசிப்பவர். குடியுரிமை பற்றி கூறும் பகுதி என்னென்னா 2. குடியுரிமை பற்றி கூறும் சரத்துக்கள் என்னென்னா 5 முதல் 11 வரைக்கும். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1955. காமன்வெல்த் நாடுகளுக்கான குடியுரிமை எந்த ஆண்டு சட்டத்திட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டதுன்னா 2003. இந்தியாவில் நம்ம எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்னா 5. அந்த 5 என்னென்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதவியின் மூலம், இயல்புரிமை மூலம், நாடுகள் இணைவின் மூலம். எத்தனை வழிகள் இழக்கலாம்னா 3 வழிகள் இழக்கலாம். அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்குதுன்னா பகுதி 3ல் இருக்குது. அந்த அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரைக்கும்னா 12 முதல் 35 வரைக்கும். இந்த அடிப்படை உரிமையில்
சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சமத்துவ உரிமை எதிலிருந்து எது வரைக்கும்னா 14 முதல் 18 வரை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் குறிப்பிடும் சரத்து 14. மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என குறிப்பிடும் சரத்து 15. பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் பற்றி குறிப்பிடும் பிரிவு 16. தீண்டாமை ஒழித்தல் பற்றி குறிப்பிடும் பிரிவு 17. இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை பிற பட்டங்களுக்கு தடை என குறிப்பிடும் பிரிவு 18. சுதந்திர உரிமை எதிலிருந்து எது வரைக்கும்னா 19லேருந்து 22 வரைக்கும். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைத்துக் கொள்ளும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் உரிமை, வசிக்கும் உரிமை, தொழில் தொடங்கும் உரிமை போன்ற உரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு 19. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து 20. தனிமனித சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவு 21. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவு 21A. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவு 22. அடுத்து சுரண்டலுக்கான உரிமை எதிலிருந்து எது வரைக்கும்னா 23லேருந்து 24 வரைக்கும். அந்த 23 சரத்து எதை பற்றி குறிப்பிடுதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து. 24 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் பிரிவு. அடுத்து சமய சார்பு உரிமை எதிலிருந்து எது வரைக்கும்னா 25 முதல் 28. 25 சரத்து எதை குறிப்பிடுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமையுண்டு என குறிப்பிடும் பிரிவு. 26 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 எதை பற்றி குறிப்பிடுதுன்னா சமயம் தொடர்பான செலவுகளுக்கு வரி விலக்கு உண்டு என குறிப்பிடும் பிரிவு. 28 எதை குறிப்பிடுதுன்னா கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் செய்ய தடை என குறிப்பிடும் பிரிவு. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை எதிலிருந்து எது வரைக்கும்னா 29லேருந்து 30 வரைக்கும். சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் பிரிவு 29. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு என குறிப்பிடும் பிரிவு 30. தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம் என குறிப்பிடும் பிரிவு 32. அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எதிலிருந்து எது வரைக்கும்னா 343 முதல் 351 வரை. முதலாவது மொழிக்குழு ஆண்டு 1955. முதலாவது மொழிக்குழு அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1956. அலுவலக மொழி சட்டம் எந்த ஆண்டுனா 1963. அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என்ற அலுவலக மொழி திருத்தச் சட்டம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1967. மொழிகள் பற்றி குறிப்பிடும் அட்டவணை 8. அரசியலமைப்பில் தொடக்கத்தில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தன? 14. தற்போது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளன? 22. இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்திய ஆண்டு 2004. தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை 6. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அவசரநிலை பிரகடனங்கள். இந்தியாவில் எத்தனை முறை தேசிய அவசரநிலை பிறப்பிக்கப்பட்டது? 3. 1962, 1971, 1975. குடியரசுத் தலைவர். மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு? 356. மாநில அவசர நிலை எத்தனை காலத்துக்கு தான் இருக்க முடியும்? 3 ஆண்டுகளுக்கு தான் இருக்க முடியும். இந்தியாவில் முதன் முறையாக குடியரசுத் தலைவர் அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது? பஞ்சாப். எந்த வருஷம்? 1951. இந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல். திருத்தத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி என்னன்னா 20. சட்டப்பிரிவுன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்த செயலாங்கிற சட்டப்பிரிவு 368. பகுதி என்னன்னா 20. சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் 42ஆம் சட்டத்திருத்தம். சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை பங்கு ஆதரவான வாக்குகள் பெற வேண்டும்? 3/2 பங்கு. அரசியலமைப்பினை எத்தனை வழிகளில் திருத்த முடியும்? 3 வழிகளில். அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் 2 இருக்குது. அது என்னென்னா அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்கிறதுக்கு எம்என் வெங்கடாச்சலய்யா குழு 2000 ஆண்டு. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு எம்என் வெங்கடாச்சலய்யா குழு 2000. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய ஏற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் எம் பூஞ்சி. ஆண்டு ஏப்ரல் 2007. மத்திய மாநில உறவு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் சரத்து 7. ஆரம்பத்திலிருந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் எண்ணிக்கை. மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66.
பொதுப்பட்டியல் 47. தற்போது மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலில் மாற்றப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் தலைமையில் எந்த ஆண்டு குழு அமைத்தது? 1969. மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி குறிப்பிடும் சரத்து 268 293 வரை. மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி குறிப்பிடும் பகுதி 12. மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. சர்க்காரியா குழுவை அமைத்த பிரதமர் இந்திரா காந்தி. சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரைகளை கூறியது? 247. அதில் 180 பரிந்துரைகள் ஏற்கப்பட்டன. மாநிலங்களுக்கிடையேயான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு? 1978. சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் இருக்குதுன்னா பகுதி 12. எந்த பிரிவில் இருக்குதுன்னா 300A. ஆரம்பத்தில் எந்த பிரிவில் இருந்துச்சுன்னா 31. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணத்தை வெளியிட்டவர் இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான். உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன? 5. அரசியலமைப்பு பாதுகாவல் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைத்தவர் டாக்டர் பி. அம்பேத்கர். குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிப்பார்? 352. தேசிய அவசர நிலையின் போது நிறுத்தி வைக்க முடியாத அடிப்படை உரிமைகளுக்கான சரத்து 20 மற்றும் 21. தேசிய அவசர நிலையின் போது சுதந்திர உரிமையின் எந்த பிரிவு தாமாகவே செயல் இழந்ததாக அறிவிக்கப்படும்? சட்டப்பிரிவு 19. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 4 குறிப்பிடுவது எதுனா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த சரத்துலேருந்து எந்த சரத்து வரைக்கும்? 36லேருந்து 51 வரைக்கும். அந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பிரிவுகள் இருக்குது? 3. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் எதை குறிப்பிடுறாரு? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை தான். எந்த சட்ட திருத்தத்தின்படி தொடக்க கல்வி பிரிவு 21லிருந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? 86வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டவை. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து நம்ம எடுத்தோம்? சோவியத் யூனியன், ரஷ்யா. அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது? ஸ்வன்சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தத்தின்படி. எந்த ஆண்டு? 1976. அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்குது? பகுதி 4A. அதை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? 51A. தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11. 42வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்ட போது அடிப்படை கடமைகள் எத்தனை இருந்தது? 10. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் என்னும் அடிப்படை கடமை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? 2002ஆம் ஆண்டு. அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சரத்து பகுதி 3. அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுத்தோம்? அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது? 7. இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது? 6. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 3. இந்த வீடியோவில் ஒன்லைனர் ஒரு 40 கொஸ்டினும் பாலிட்டியில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பை பற்றியும் விளக்கமாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ்.